சார் ஒரே ஒரு கேள்வி. ஆக்சுவலா நீங்க எல்லாருமே விஜய் பத்தி கேட்டோன்னே சிங்கம் சிங்கம் நீங்க. ஆனா அவர் கூட இந்த டச்அப்ல இருந்து கிட்டத்தட்ட பிஆர்ஓ மேனேஜரா இருந்த பிடி செல்வகுமார் வரைக்கும் அவரை பத்தி சொல்றது வேற விதமா இருக்குது. நிஜமாவே நீங்கெல்லாம் ஒரு இருக்கீங்க சிங்கமா? உங்களை பார்த்து நாளைக்கு நீங்க சொன்ன சிங்கங்கிற பதில பார்த்து ஒரு 100 ஓட்டு எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது. இல்லண்ணா, உண்மையாவே சிங்கம் தானா? அவர் நீங்க எந்த இதுல எடுத்தீங்கனாலும் சரி. இப்ப அவங்க எத்தனை பேர் என்ன சொன்னாலும் இல்ல, எந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்றீங்க? சிங்கம் யாருமே நெருங்க முடியாது, அந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்றீங்களோ? ஆனா யாரை பத்தி வேணாலும் பேசலாம்னா அது அவங்களோட கருத்து சுதந்திரம் இருக்கு. பட் அது மக்களுக்கு எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ மக்கள் ஆப்வியஸா அது நம்ப போறது கிடையாதுல்ல. நட்டி சார் உங்க பதிலையும் எதிர்பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய போஸ்டருக்கும் நல்லவனாக ஆண்டவன் கூட இருப்பானா? இவ்வளவு பெரிய பொசிஷனை விட்டுட்டு அவர் எதுக்கு அரசியலுக்கு போறாரு நம்ம பேசுனீங்க ஒரு தடவை நீங்க கேட்டீங்க, ஞாபகம் இருக்கீங்களா? நண்பரா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டீங்களா? அப்போ அந்த அந்த பொசிஷன்ல இருந்தாரு, அதனால நான் அவருக்கு சிங்கம்னு சொல்றேன். இப்போ அரசியல்ல வந்திருக்காரு, அவர் என்ன செய்யறாருன்னு பார்த்து நீங்க மற்ற முடிவுக்கு வாங்க.